யக்ஷினி முரளியின் இதயத்தை அவனது உடலில் இருந்து அகற்றி தற்போது விழத் தொடங்கிய மழை துளிகளுக்குள் மெல்ல சென்று மறைந்து விடுகிறாள். முரளியின் உடல் இதயம் இல்லாமல் வெளிரிய தோற்றத்தில் ஆற்றங்கரையில் சடலமாக கிடக்கிறது. அவனது ஆன்மா இந்த பரிமாணத்தை விட்டு வெளியேறும் போது அவன் கடைசியாக கேட்டது என்ற மந்திர சொற்கள் மட்டும்தான். டைப்ரைட்டரின் டைப் அடிக்கும் சத்தம் கேட்க கோட் அணிந்த நபர் கதவுகளை மூடிய அறையில் தன் கதையை டைப் செய்து கொண்டிருந்தார். அந்த நபர் பெரிய வட்ட மூக்கு கண்ணாடிகளை அணிந்திருந்தார். எல்லா பக்கங்களிலும் புத்தகங்களால் நிரப்பப்பட்ட ஒரு அறையில் அவர் தனியாக அமர்ந்திருந்தார். அவரின் மேசைக்கு மேலே இருந்த ஒரு ஆஷ்ட்ரேவில் சில புகைத்து அணைக்கப்பட்ட சிகரெட்டுகளும் சாம்பல்களும் இருந்தன. அதனுடன் பாதி எரிந்த சிகரெட் ஒன்று புகைந்து கொண்டிருந்தது. எழுத்தாளர் தனக்கு தானே சொல்லிக் கொள்கிறார், இந்த பாட் முடிஞ்சது. இப்போ அடுத்த பாட்டுல வந்தனா தன் புருஷனோட சாவுக்கு பழி வாங்கறதுக்காக போவா. அவளோட சாபம் என்னன்னு கண்டுபிடிப்பா. அப்புறம் அந்த ஆன்மாவுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிரும். கதையும் நல்லபடியா முடிஞ்சிரும். வாசகர்கள் கண்டிப்பா இதை விரும்புவாங்க. ஆனா முரளிக்கு தான் வருத்தமா இருக்கும். என்ன செய்யறது? ஒரு உண்மையான திகில் கதை முன்னேற ஒரே வழி மரணம் மட்டும்தான். இதை சொல்லி அவர் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து தனது மொபைல் போனில் ஒரு எண்ணை டயல் செய்து யாரையோ அழைக்கிறார். ஹலோ, யாருங்க என்று தொலைபேசியில் கொட்டாவி விட்டபடி கேட்டது ஒரு குரல். ஹலோ ஜெகதீஷ், கதை ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லதான் கூப்பிட்டேன் என்று எழுத்தாளர் நிதானமாக சொன்னார். ஓ சூப்பர் சார், கங்க்ராட்ஸ். ஆனா சார், இத நீங்க காலையில என்கிட்ட சொல்லிருக்கலாமே. இப்படி நடுராத்திரியில என்ன கூப்பிட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லையே என்று ஜெகதீஷ் அரை தூக்கத்துடன் சோர்வாக கேட்டான். எழுத்தாளர் சிகரெட்டில் ஒரு பஃப் இழுத்துவிட்டு, ஒரு ராத்திரியில தான் நிறைய விஷயங்கள் நடக்கும், அது இருக்கட்டும், இப்ப டைம் என்ன என்று சொல்லிவிட்டு எழுத்தாளர் தனது கையில் இருந்த பழைய கை கடிகாரத்தின் மீது கண்களை வைத்தார். அப்போது அது இரவு 3 மணி என காட்டியது. பிறகு தனது தவறை உணர்ந்து, ஓ நைட்டு 3 மணி ஆயிடுச்சா, எனக்கு தெரியாது, இப்பதான் 9 இல்ல 10 மணி இருக்கும்னு நினைச்சேன் என்றார் எழுத்தாளர். பிரச்சனை இல்ல சார், டைம் கூட தெரியாத அளவுக்கு நீங்க ஆர்வமா ஒரு கதையை எழுதிருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும் என்றான் ஜெகதீஷ். ஆமா, நான் உண்மையிலேயே அப்படிதான் செஞ்சேன் ஜெகதீஷ், ட்ரஸ்ட் மீ. இந்த புத்தகம் வரும்போது மக்கள் புல்லரிச்சு போவாங்க பாரு. நான் இந்த கதைய ராத்திரி முழுக்க முழிச்சிருந்து ரொம்ப மெனக்கெட்டு எழுதினேன். அது கண்டிப்பா நடக்கும் சார். உங்க கதையில உயிர் இருக்கு. அது இறந்தவங்களை கூட எழுப்பி உங்க கதையை கேட்க வைக்கும். அப்புறம் நீங்க எழுதின கதைக்கு பேர் என்ன சார் என்று ஜெகதீஷ் ஆர்வத்துடன் கேட்டான். இந்த கதையோட பேரு யக்ஷினி, ஒரு அழகான ராட்சசி என்று எழுத்தாளர் தனது பெருமை மிகுந்த தோணியில் பதிலளித்தார். என்ன சார், யக்ஷினி நான் சொன்னீங்க? ஜெகதீஷ் ஆச்சரியத்துடன் கேட்டான். ஆமா, யக்ஷினி தான். என்னாச்சு, நீ ஏன் இவ்ளோ ஷாக் ஆகுற என்று அவன் ஆச்சரியத்தை அறிய ஆர்வமாக கேட்டார் எழுத்தாளர். சார், இந்த யக்ஷினி உங்க கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற கிருஷ்ணா ஆத்துல தான் சுத்தி திரியறதாவும், ஆண்களோட உல்லாசமா இருந்துட்டு அப்புறம் அவங்களை கொன்னுடுவானோ நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, நானும் கேட்டிருக்கேன். அதுக்கு என்ன இப்போ? சார், நீங்க யக்ஷினிக்கு பயப்படலையா? அவ உங்களை ஏதாவது செஞ்சுட்டானா? யக்ஷினி சுத்தி திரியற கிராமத்தை பத்தி ஒரு கதையை எழுதி நீங்களே உங்களை ஆபத்துல சிக்க வச்சுக்கிறீங்கன்னு யோசிக்கலையா என்று ஜெகதீஷ் கேட்டான். ஜெகதீஷ், கிராமத்துல மக்கள் சொல்ற அளவுக்கு யக்ஷினி மோசமானவ இல்ல. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, யக்ஷினி ரொம்ப நல்லவ. மத்தவங்களோட சந்தோஷத்துக்காக அவ எல்லாத்தையுமே தியாகம் செய்ய தயாரா இருந்தா. ஆனா சில நேரத்துல நமக்கு நடக்கிற சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையே முழுசா மாத்திரும். என்ன சொல்றீங்க சார், எனக்கு ஒண்ணும் புரியல என்றான் ஜெகதீஷ். முன்பை விட விளக்கமாக பதிலளித்தார் எழுத்தாளர். பெரும்பாலான புராண நம்பிக்கைகளின்படி நமது பிரபஞ்சத்தில் சில லோகங்கள் இருக்கு. அதுக்குள்ள வெவ்வேறு தெய்வங்கள், அசுரர்கள் மற்றும் பேய்கள் வசிச்சிட்டு இருக்காங்க. அது போல இந்த யக்ஷினி மேல் உலகத்துல இருந்து துவாபர யுகத்தின் முடிவுல பூமிக்கு வந்தா. ஆனா ஒரு சந்தர்ப்பத்துல சபிக்கப்பட்டா. அந்த சாபம் அவளுடைய வாழ்க்கையே நிரந்தரமா மாத்திடுச்சு என்று எழுத்தாளர் கூறினார்.
அவளுக்கு அப்படி என்ன சாபம் கொடுத்தாங்க? யார் கொடுத்தது? சொல்லுங்க சார் என்று ஆர்வத்துடன் கேட்டான் ஜெகதீஷ். சில நொடிகள் மௌனமாக இருந்த எழுத்தாளர் ராகவன் பின் ஜெகதீஷின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். அதுக்கான பதில தெரிஞ்சுக்கணும்னா என் புத்தகத்தோட 2ஆம் பாகத்துக்காக நீ காத்திருக்கணும் என்றார். ஜெகதீஷ் கிண்டலாக, உங்க புக்ஸ் விக்கிறதுக்கு இது ஒரு நல்ல மார்க்கெட்டிங் டெக்னிக் சார் என்றான். கண்டிப்பா ஜெகதீஷ், என் புக்ஸோட நான் அனுபவிச்ச வலியையும் சேர்த்து விக்கிறேன். அந்த கண்ணீருக்கு எவ்வளவு பணம் லைட் ஓபன் வந்துட்டியா? எப்போட்ட கொடுத்தாலும் போதாது. எது எப்படியோ ஜெகதீஷ், பிறக்கும் போதே யாரும் கெட்டவங்களா பிறக்கிறது இல்ல. சில சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்கள கெட்டவங்களா மாத்திடுது என்றார் ராகவன். ராகவன் சொன்னதை கேட்டு சற்று குழம்பிய ஜெகதீஷ், இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்க புக்ல இருக்கிற யக்ஷினி கெட்டவ இல்ல, சூழ்நிலை தான் அவளை கெட்டவளா மாத்திடுச்சுன்னு சொல்ல வரீங்களா என்று கேட்டான். நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, என் புக்கோட 2ஆம் பாகம் சம்பந்தப்பட்ட எந்த கேள்விக்கும் நான் பதில் சொல்ல மாட்டேன்னு என்று கண்டிப்புடன் கூறினார் ராகவன். ஜெகதீஷ் சற்று தயங்கியபடி ராகவனிடம், சார், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா என்றார். கேளு சார். நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பாக்கும்போது உங்க புக்ல இருக்கிற யக்ஷினி கேரக்டர் உங்க லைஃப்ல எவ்வளவு நெருக்கமானவங்கன்னு தெரியுது. நீங்க யக்ஷினிய பாத்திருக்கீங்களா என்று கேட்டான் ஜெகதீஷ். ஜெகதீஷின் கேள்வியை கேட்ட ராகவன் அமைதியாகி ஆழ்ந்த யோசனையில் மூழ்கினார். மேலும் தான் நினைவில் வைத்திருந்த ரகசியங்களை ஜெகதீஷிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று தயங்கினார். ஜெகதீஷ் எழுத்தாளருக்கு அழுத்தம் கொடுத்து, என்ன நடந்துச்சு சார்? ஏன் அமைதியா இருக்கீங்க? நீங்க யக்ஷினிய பாத்திருக்கீங்களா இல்லையா? ராகவன் மெதுவாக சிகரெட்டை புகைத்தபடி, நான் யக்ஷினிய நேர்ல பார்த்ததில்ல, ஆனா அவ இங்க என் கூட தான் இருக்கா என்று கூற சட்டென அழைப்பு துண்டிக்கப்பட்டது. ராகவன் தனது மொபைலை பார்த்தார். அதில் நோ சர்வீஸ் என்று காட்டியது. இந்த கிராமத்துல இது ஒரு பெரிய பிரச்சனை, அவசரத்துக்கு நெட்வொர்க் கரெக்டாவே கிடைக்காது என்றார் சலிப்புடன். ராகவன் தனது நாற்காலியின் அருகில் வைத்திருந்த ஊன்றுகோலின் உதவியுடன் எழுந்து நின்றார். இளம் வயதில் அவருக்கு ஏற்பட்ட விபத்தினால் அவர் கால் ஊனமானார். அவர் 2 அடிகள் முன்னால் எடுத்து வைக்க திடீரென்று அறையில் இருந்த விளக்குகள் விட்டு விட்டு எரிய தொடங்கியது. திடீர்னு இந்த பல்புகளுக்கு என்ன ஆச்சு என்று குழம்பினார் எழுத்தாளர். பலத்த சத்தத்துடன் வீட்டின் கரண்ட் பாக்ஸ் வெடிக்க அறை இருளில் மூழ்கியது. ராகவனால் எதையும் சரியாக பார்க்க முடியவில்லை. கால் ஊனமான அவர் நொண்டியபடியே இருட்டில் செல்ல தடுமாறினார். தனக்கு முன்னால் இருந்த ஒரு டீ பாயில் இடித்துக் கொண்டார். இன்னைக்குன்னு பார்த்து ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? இதுக்கு முன்னாடி கரண்ட் இப்படி எல்லாம் கட் ஆனதே இல்லையே என்று அவர் மனதிற்குள் நினைத்துக் கொண்டார். அப்போதுதான் அவருக்கு லேசாக சிந்தனையில் பொறி தட்டியது. தன்னை சுற்றி நடப்பது அமானுஷ்ய சக்தியின் வேலையாக இருக்குமோ என்று பயந்தார். இல்ல, இது அவளா இருக்காது, இது வெறும் பவர் கட் தான் என்று தனக்கு தானே தைரியம் சொல்லிக் கொண்டார் ராகவன். தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மேலும் 2 அடி எடுத்து வைக்க மூடப்பட்டிருந்த அறையின் கதவு தானாகவே மெல்ல திறந்தது. ஒரு மங்கலான வெள்ளை வெளிச்சம் மறுபுறம் நின்றிருப்பதை அவர் பார்த்தார். ஊன்றுகோலின் உதவியுடன் நின்றிருந்த எழுத்தாளர் அதை பார்த்து மெல்ல பின்னால் நகர்ந்தார். திடீரென்று ஒரு கை தனது ஊனமுற்ற காலை பிடித்து இழுப்பது போல உணர்ந்தார். அதனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள போராடினார். ஆனால் அந்த கை அவரது காலை பலமாக இழுக்க அவர் நிலை தடுமாறி பொத்தென கீழே விழுந்தார். ஆ, என் கால் என்று அவர் அலறினார். இருள் காரணமாக அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை. மெதுவாக தனது கையை தன் ஊனமுற்ற காலருகே கொண்டு சென்றார். அவரது கை தன் காலை பிடித்திருந்த வேறொரு கையை தொட்டது. பயந்து அதிர்ந்து போன அவர் உடனடியாக அந்த கையை அகற்றி அங்கிருந்து நகர்ந்தார். ஆனால் இப்போது அவரது கால்களை யாரும் பிடிக்கவில்லை என்று உணர்ந்தார். கதவை நோக்கி ஊர்ந்தபடி அந்த அறையை விட்டு வெளியே செல்ல முயன்றார். சடார் என்று
அவருக்கு முன்னால் இருந்த கதவு பலமான சத்தத்துடன் மூடியது. திடுக்கிட்டு பயந்தார் ராகவன். யார் யார் நீ யார் என்று பயத்துடன் கேட்க, நான் யக்ஷினி, உன் மரணம் என்று இருளிலிருந்து ஒலித்தது.